இருதயத்தை காக்கும் வெளிச்சம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. வெளிச்சம் என்பது எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற ஒன்று. ஒளி எந்த பொருளின் மீது படுகின்றதோ அந்த பொருளின் நிறத்தின் தன்மையை அடைந்து அதன் நிறம் பிரதிபலிக்கின்றது. அறிவியல் ஆய்வாளர்கள் ஒளியின் தன்மையை ஆராய்ச்சி செய்யும் பொழுது வெள்ளை வெளிச்சத்தை மின்காந்த முறையில் ஒரு பரிசத்தின் மீது ஒளியானது செல்லும்போது அது பரிசத்தின் கோணங்கள் மற்றும் விமான முகங்களால் வளைந்து அல்லது ஒளி விலகல் ஏற்பட்டு ஒளியின் தன்மைக்கேற்ப அது வளைந்து ஸ்பெக்ட்ரமின் நிறங்களை தருகின்றது. இவ்வாறு ஒளியின் நிறங்களை வகையறுக்கின்றது. எபிரேயர் 4:12 பவுல் கடவுளின் வார்த்தையின் தன்மையை குறித்து வரையறுக்கின்றார். எதுவும் ஒளியைப் போலவே இயங்குகின்றது. கடவுளின் வார்த்தை நம்மிடத்தில் பல்வேறு நிலைகளில் வருகின்றது. அது சட்டம் மற்றும் தீர்க்கதரிசிகள் மூலமாக, கடவுளின் வார்த்தையை போதிப்பதின் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக நம்மிடையே வருகின்றது. கடவுளின் வார்த்தை ஒரு சுருக்கு பையில் அடைத்து வைக்க முடியாது. கடவுளின் வார்த்தையை ஆய்வு செய்யும் போது அது மனிதனின் இருதயத்தின் தன்மையை வெளிப்படுத்துகின்றது. கடவுளின் வார்த்தையோடு நம்முடைய தனிப்பட்ட கருத்தை அல்லது விருப்பத்தை திணிக்கின்ற போது அது படைத்தவரின் நோக்கத்தை தகர்க்கிறது. இன்று அநேகர் தங்களது தனிப்பட்ட விருப்பத்திற்கு ஏற்ப வார்த்தையை எடுப்பதன் மூலம் அது அவர்களை திருப்திப்படுத்தாது போகலாம். ஆனால் கடவுள் இத்தகைய தன்மையை வெறுக்கின்றார். கடவுளின் வார்த்தை ஆசீர்வதிக்கவும் பழிவாங்கவும் செய்கின்றது. கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட சொந்த ஏற்பாடாகவே இது கருதப்படுகின்றது. தவறுகளை திருத்திக் கொள்ளவும் தண்டனை வழங்கவும் திருமறை எல்லோருக்கும் அடிப்படை தேவையாகவே அமைகின்றது. அது வாழ்வை தேர்வு செய்யவே அறிவுறுத்துகிறது, அழிவை அல்ல. மனிதனின் இருதயத்தில் உள்ள குழப்பத்தை இது வெளிக்கொண்டு வருகின்றது. காரணம், மனிதனின் இருதயமே எல்லா குழப்பங்களுக்கும் காரணியாக அமைகின்றது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். கடவுளின் வார்த்தை நம் இருப்பின் மையத்தில் ஊடுருவுகிறது. எண்ணங்களையும் நோக்கங்களையும் பகுத்தறியவும் கூடும். எனவேதான் அது எல்லாவற்றையும் வகையறுக்கக்கூடிய வெளிச்சமாக இருந்து நமக்கு பிரகாசிக்கின்றது. எனவே இறைவார்த்தையாகிய வெளிச்சம் நமது வாழ்வின் தீமைகளை நம்மை விட்டு அகற்றவும் நமது இருதயத்தை காக்கவும் கடவுளிடம் நம்மை ஒப்படைப்போம். ஜெபம். இருளகற்றும் வழியாக வந்த இறைவா, எங்கள் வாழ்வின் இருளகற்றிட உதவி செய்யும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.